12 ராசிக்குமே இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, அப்ப இந்த விசுவாவசு ஆண்டை நம்ம எப்படி பீட் பண்ணணும், அதுக்கு உண்டான ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம். முருகனுக்கு 1000 கோயில்கள் இருக்கு, லட்சம் கோயில்கள் இருக்கு. இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்கு. எதுக்கு வடபழனி ஆண்டவரையே பொதுவாக சொல்கிறேன்னு கேட்டால், 1000 கோயில்கள் முருகனுக்கு இருந்தாலும் ஒரு சக்தி அங்கே இருக்குங்க. கோயில் வாசல்ல அங்காளம்மன், இந்த கோயிலுடைய வாசல்ல விஷ்ணு பெருமான். முறையான பக்குவங்களோட வடபழனிக்கு வாங்க, உங்க தலையெழுத்தே மாறும். முடிஞ்சா இன்னொரு சூட்சமம் கூட சொல்றேன். ஒரு சின்ன வேலு, ஒரே ஒரு அரகஜா, (2025) சித்திரை மாதம் விசுவாவசு ஆண்டு பிறக்குது. 12 ராசிக்குமே இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, அப்போ இந்த விசுவாவசு ஆண்டை நம்ம எப்படி பீட் பண்ணணும், அதுக்கு உண்டான ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம். ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க, எல்லாரும் வாங்குங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒன்று வாங்குங்க. ஒரு பஞ்சாங்கம் வாங்கிட்டு 15 ரூபாய்க்கு வெத்தலை, 5 ரூபா களிப்பாக்கு, 11 வாழைப்பழம் கையில் வச்சுக்கோங்க. முருகனுக்கு 1000 கோயில்கள் இருக்குது, லட்சம் கோயில்கள் இருக்குது. இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது. சித்திரை மாதத்துக்குள்ள ஒரு பஞ்சாங்கம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம். இந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தை வடபழனி முருகன் ஆண்டவர் கோயிலில் முருகருக்கு கொடுத்துட்டு, இந்த பஞ்சாங்கத்தை இப்படியே அணைச்சிக்கிட்டு கோயிலுடைய பிரகாரத்தை ஒரு 3 சுற்று சுற்றிட்டு, இந்த 2025 எனக்கு விரயமாகக்கூடாது, எனக்கு நோய் வரக்கூடாது, என் குடும்பம் சூட்சமமாக பெரிய இதுக்கு வரணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், காசு பணம் சம்பாரித்து வேலை வெட்டியில் என் குடும்பம் சுபிக்ஷத்தையே கிடைக்கணும் முருகான்னு வேண்டி, ஏதாவது ஒரு நாள் ஒரு கிலோ முழு நெல்லிக்காவை வாங்கிக்கிட்டு பிரகாரம் சுற்றுறவங்க கிட்ட எப்படி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு, அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு, தானும் ஒன்றை மென்று சாப்பிட்டு அந்த பஞ்சாங்கத்தை அரவணைச்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மஞ்சளை உரசி தலைமையில் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா நோய் வராதுங்க, கஷ்டம் வராது, நஷ்டமே ஆக மாட்டீங்க. காசு பணம் செழிப்பாக கிடைக்கும். சுபகாரியங்கள் தடபடக்கூடியது எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடந்து சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த பஞ்சாங்கத்துக்கு உண்டு. வீட்டில் எப்படி ஒரு காமாட்சி அம்மா விளக்கு இருக்கோ, அந்த மாதிரி காமாட்சி அம்மா விளக்குக்கு ஈக்குவல் ஒரு பஞ்சாங்கம். உங்களை பஞ்சாங்கம் படித்து ஜோசியராக ஆகணும்னு சொல்லலை, பஞ்சாங்கத்தை வாங்கி வைங்க. தொட்டு இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு டெய்லி 3 குச்சி தீபார்த்தனை குச்சி காமிச்சிட்டு போனீங்கன்னாவே இன்டர்வியூக்கு போகிறவங்க கூட சக்ஸஸ் ஆகிடுவீங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிற கான்சன்ட்ரேஷன் வரும். இன்னும் பெரிய பெரிய படிப்பு படித்து வேலை இல்லாதவங்க எல்லாமே இந்த பஞ்சாங்க வழிபாடை பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் ஒத்துனாவே இந்த 2025 விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, வடபழனி முருகன் ஆண்டவரை பரிபூர்ணமாக வழிபடுங்க. இந்த பஞ்சாங்க வழிபாடு முழு நெல்லிக்காய் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து தன்னுடைய தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாக வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஏன்னா எதுக்கு வடபழனி ஆண்டவரையே பொதுவாக சொல்கிறேன்னு கேட்டால், 1000 கோயில்கள் முருகனுக்கு இருந்தாலும் ஒரு சக்தி அங்கே இருக்குங்க. கோயில் வாசலில் அங்காளம்மன் அம்மா, அந்த அங்காளம்மனை பார்க்கலாம். இந்த கோயிலுடைய வாசலில் விஷ்ணு பெருமான். அப்போ விஷ்ணு பெருமானையும் வழிபட்டு முறையான பக்குவங்களோட வடபழனிக்கு வாங்க, உங்கள் தலையெழுத்தே மாறும். வட பழனி முருகனுக்கு வரவங்க முறையான நாட்களில் எல்லா நாட்களும் வரலாம், காலையிலையும் வரலாம், சாயந்தரமும் வரலாம். எந்த நேரம் வந்தாலும் முருகனை நல்லா பார்த்துட்டு, ஏன்னா சஷ்டி கிருத்திகை கூட்டம் அதிகமாக இருக்கும். கிழக்கு கோபுர வாசலாக கொடிமரத்தை பார்த்து எம்பெருமானை பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும்.
சூட்சமமான பரிகாரங்கள், சின்ன 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 வழிபாடுகள் இந்த வருஷத்தை நம்மளுக்கு வந்து பீட் பண்ணி கொடுக்கும். இந்த வருஷம் நோய், பேய், கஷ்டம், நஷ்டம், அது இதுன்னு கிடைக்கிறதுக்கு நஷ்டம் கஷ்டம் ஆகாமல், உங்கள் பொருளாதாரம் விரயமாகாமல், உங்கள் காசு பணம் நீங்கள் யாருக்கும் ஏமாறாமல், அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல், கோர்ட்டு கேஸுன்னு போகாமல், அடிக்கடி ஜோதிடரை பார்க்காம வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு சூட்சமமான இடம் எதுன்னு கேட்டால் வடபழனி. பல பேரை உயர்த்தி கொடுத்துருக்கு. பல கலைத்துறையினருக்கு வேண்டியங்களை உயர்த்தி கொடுத்துருக்கு. காவல்துறையினரை உயர்த்தி கொடுக்கு. படிக்கிற பிள்ளைங்களை படிப்பும் கொடுத்துருக்கு. வடபழனி முருகன் கோவில் வாங்க, உங்கள் மனதார சாமியை வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாமே எம்பெருமான் எடுத்துக்குவார். குறை இல்லாமல் இருக்கணும். வடபழனி வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் வடபழனி ஆண்டவர் செந்தில் ஆண்டவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி, சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி, 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் இனிமையான ஒரு அமைப்பு குடிச்சு நோய் நொம்பலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு வடபழனி ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். இப்படி நம்ம வடபழனி முருகனை முறையான ஒரு வழிமுறைகள், கோயில் பிரகாரம் சுற்றணும், இல்லைன்னா கோயிலுடைய வெளி சுற்றுல நீங்கள் சுற்றணும். சுற்றிக்கிட்டு வந்தால் கூட நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும். வடபழனி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலில் கோயிலுக்கு உள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிவபெருமானுக்கிட்டும் வெத்தலை பாக்கு கொடுத்து ஒரு வாழைப்பழம் கொடுத்து பிரகாரம் சுற்றும் போது நம்மளால் முடிஞ்சதை யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுத்து வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது பொன்னானதாக ஒரு அமையக்கூடிய தருணம் உண்டு. முடிஞ்சால் இன்னொரு சூட்சமம் கூட சொல்கிறேன். ஒரு சின்ன வேலு, ஒரே ஒரு அரகஜா, வேலு அரகஜாவும் வச்சு சாமி கும்பிட்டு அந்த வேலையும் உங்களுடைய பஞ்சாங்கத்துக்கு பக்கத்தில் இப்படி வச்சுக்கிட்டு அந்த அரகஜாவை எடுத்து இப்படி லேசாக நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தாலும் சுபிக்ஷம் கிடைக்கும், முகம் தேஜஸ் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். தான் எதுக்காக போகிறோம் கேட்குறது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி பக்குவங்கள் பண்ணக்கூடிய தன்மை கிடைக்கும். அப்படியே விட்டிங்கன்னா கூட வடபழனி கோயில் வாசலில் வெங்கீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் சக்தி வாய்ந்த ஒரு கோவில். சாமி நல்ல விகாரம், நல்ல சக்தியாக இருக்கும். சாமியை அம்பாவை பார்த்துட்டு பிரகார சுத்திரவழியில் காலபைரவர் இருப்பார், முனீஸ்வரர் இருப்பார். அப்போ அந்த கோயிலையும் பக்கத்தில் சாமி வடபழனி முருகர் ஆண்டவரை பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு, சாமி நான் இதுக்கு தான் வந்திருக்கேன், என் ஆசை இதுதான், நல்ல வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறேன், கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறேன், குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன், இப்படி நஷ்டப்படுறேன்னு சொல்லி சாமிகிட்ட எந்த கோரிக்கை இருந்தாலும் சொல்லுங்கள். தான் கஷ்டத்தெல்லாம் சொல்லி ₹1 கற்பூரம் போதும் உங்கள் வாழ்க்கையே உச்ச நிலைமைக்கு போகிறதுக்கு. அங்கே இங்கேன்னு கேட்டு பரிகாரம் பண்ணணும், ஜோசியம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. மனசார சாமியை வேண்டி கற்பூரத்தை வாங்கி இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை ஏற்றி வழிபாட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை 100க்கு 100 உண்டு. நிறைய தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. வடபழனி கோயில் வாசலில் பூங்க நிறைய விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு முழம் பூவு, வசதி இருந்தால் ஒரு மாலை சாமிக்கு கொடுத்துட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே உட்காந்துட்டு பிரகாரம் சுற்றி 10 நிமிஷம் அங்கே உட்காரணும். அப்பா கண்ணை மூடி இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்த சாமியை இங்கே ஏற்றிக்கணும். இப்படி முறையாக ஏற்றிக்கிட்டு வந்தால் தான் நீங்கள் வந்த பிரார்த்தனை நிறைவேறும். அவசரமாக சாமி கும்பிட்றது ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரார்த்தனை நிறைவேறாது. ஆண்டவனை அமைதியாக பார்க்கணும். 1000 பேர் பார்க்காங்களா, பார்க்கட்டும். நம்ம பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போனாவே இந்த வருஷம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. 2025 செல்வ செழிப்போட குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். 12 ராசிக்காரங்களும் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு வாங்க, மனசார வேண்டுங்க. அங்கே தான் எங்கேயாவது ஓரம் உட்காந்துருப்பேன். ருத்ராட்சம், விபூதி, கயிறு, மஞ்சள் ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருப்பேன். முடிஞ்சால் வாங்கிட்டு போங்க. சிவாய நம்ம எல்லா வளமும் எல்லா நலமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம்ம.